ஜென்மத்தில் நிறைவேற்ற தவறிய கடமை. அப்போ கேது நம்ம ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தினுடைய கடமையை, அந்த பாவத்தினுடைய கடனை நம்ம போன ஜென்மத்தில் நிறைவேற்ற தவறி விட்டோம்னு அர்த்தம். 9ஆம் பாவத்தில் கேது இருக்குது அப்படின்னா 9ஆம் பாவம் தகப்பனுக்குரிய ஸ்தானம். அப்போ தகப்பனா நம்மளுடைய கடமையை ஒழுங்கா செய்யல. இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய லக்னத்துக்கு 9ல் வந்து கேது இருக்கார் இல்லையா, அந்த கேது வந்து என்ன பண்ணிடும்னா தகப்பனுடைய அக்கறை, அனுசரணை, ஆதாயம் எதையுமே நமக்கு வந்து முழுசா கிடைக்க விடாது. இந்த ஜென்மத்தில் நமக்கு எவ்வளவு செஞ்சாலும் அப்பாவுக்கு திருப்தியே வராது நம்ம மேல. அப்பா வந்து நம்ம செஞ்ச செயலுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க தவறிடுவார். ஏன்னா போன ஜென்மத்து கடனையும் நம்ம சேர்த்து அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ஜென்மத்தில் அந்த பாவத்துக்கு நம்ம எவ்வளவு உழைச்சாலும் அதனுடைய ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு திரும்ப வராது. ஏன்னா அது இந்த ஜென்மத்தினுடைய கடமை கிடையாது, போன பிறவியினுடைய கடன். அந்த பதிவை எடுத்து சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் வந்து ராகுவும் கேதுவும். அதனால தான் ஜோதிட உலகத்தில் எப்பவுமே ராகு கேதுவை வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அது நிழல் கிரகங்கள் கிடையாது, நிழல் கதிர்கள். பர்ஃபெக்டான அமாவாசை சூரிய கிரகணம் வந்து ராகு, பர்ஃபெக்டான பௌர்ணமி அதாவது சந்திர கிரகணம் வந்து கேது. ஏன்னா சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது ஒரு சென் நிழல் வந்து சந்திரன் மேல படியும். பூமியினுடைய நிழல் சந்திரன் மேல படிது. செம்பாம்பே கேதுவே உன்னை சிரமடிந்து வேண்டுகின்றேன்னு சொல்லிட்டு தான் நம்ம கேது வந்து போற்றுறோம். ராகு வந்து கருநாகம். ஸோ கருநாகம் வந்து அமாவாசை, கேது வந்து செம்பாம்பு, பௌர்ணமி வந்து கேது. உதாரணத்துக்கு 5ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு வந்து கேது போய் 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபால்ட்டாக மேஷத்தை நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இது நம்பர் 2, இது நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இல்லைங்களா? காலபுருஷ ஆர்டர் பிரகாரம் இதான் ஃபர்ஸ்ட். நம்ம இந்த 12 பாவத்தில் ஒருத்தருக்கு யாருக்கு வேணாலும் லக்னம் எதில் வேணாலும் விழலாம். இப்போ ஒருத்தர் தனுசு லக்னத்தில் பிறந்தாருன்னா அதுதான் நம்பர் 1, அதுதான் அவரு. இதே விருச்சிக லக்னக்காரருக்கு இது வந்து 10ஆம் பாவம், தனுசு லக்னக்காரருக்கு இது 9ஆம் பாவம். இது வந்து பார்வையாளர்கள் வந்து தெளிவு பெறணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு உதாரண லக்னத்துக்காக நம்ம இதை வந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ யார் யாருக்கெல்லாம் கேது வந்து 5ஆம் பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்களோ அது கூட இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்காக தான் எடுத்துருக்கிறோம். கேது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்குதோ அந்த பாவத்தினுடைய கடனை போன ஜென்மத்தில் நாம் அடைக்கவில்லை, அதற்கான கடமையை நம்ம ஒழுங்காக செய்யலை. 5ஆம் பாவம் குழந்தைங்க, 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம், 5ஆம் பாவம் வந்து குழந்தைகள் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், 5ஆம் பாவம் பூர்வீக சொத்து, இதெல்லாம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் நம்மளுடைய கலை, அறிவியல், நம்மளுடைய ஆன்மீக ஈடுபாடு, லௌகீக ஈடுபாடு எல்லாமே 5ஆம் பாவம். இது சார்ந்த எந்த கடமையும் போன ஜென்மத்தில் நிறைவேற்றலன்னு அர்த்தம். இப்போ இந்த ஜென்மத்தில் இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பசங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இந்த ஜாதகங்கள் செய்வார். ஆனால் அதுக்கான மரியாதை இவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா பசங்களுக்கு போன ஜென்மத்தில் செய்யாமல் விட்டது சேர்த்து இந்த ஜென்மத்தில் வட்டி கட்டிட்டு இருக்காரு, அதனால கிடைக்கல. இவர் அவருடைய பசங்களுக்கு கோட்டையே கட்டி வச்சாலும் பசங்கள் கிட்ட இருந்து அதற்கான ஒரு மரியாதையோ, அதற்கான ஒரு ரிசல்ட்டோ, ஒரு அங்கீகாரமோ, ஒரு ரிட்டர்ன்ஸோ இவருக்கு வந்து கிடைக்காது. இவர் அதை எதிர்பார்க்கவும் முடியாது. இப்போ இதே 5ஆம் பாவத்துக்கு பதிலாக 4ஆம் பாவத்தில் போய் வந்து கேது வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாவம் வந்து தாய், அம்மா, உறவுல வந்து அம்மா வந்து 4ஆம் பாவம். இவர் வந்து தன்னுடைய தாய்க்கு கோவிலே கட்டினாலும் தாய் வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு கோவிலே கட்டினாலும் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய கடமை நீ வந்து எனக்கு செய்கிற, இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே, புகழ்றதுக்கு ஒன்றும் இல்லையே, உன்னுடைய கடமை அதை நீ செய்கிற, செய் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அப்போ கேது எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்குதோ அந்த பாவத்துக்கிட்ட இருந்து நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம கொடுப்போம், ஆனால் திரும்ப வராது. ஏன்னா அது போன ஜென்மத்தினுடைய கடன். எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, கேது எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்துக்கு வந்து சட்ட சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். இதே ஒருத்தருக்கு வந்து 4ஆம் பாவத்தில் இல்லாமல் 6ஆம் பாவத்தில் கேது இருக்கு அப்படின்னா அவர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்டை யூஸே பண்ணக்கூடாது. எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஜாபுக்கு போகிறதுக்கு இன்னமும் கூட சில பேர் வந்து ஃபேக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேலையை யாருக்கெல்லாம் 6ஆம் பாவத்தில் கேது இருக்குதோ அவங்க செய்யவே கூடாது. செஞ்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. நாளைக்கு இவங்க அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு அந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சாங்க இல்லையா, அந்த கம்பெனியினுடைய ஓனர் இல்லை அந்த கம்பெனியினுடைய ப்ரொப்ரைட்டர் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கேஸ் போட்டுருவாங்க இவங்க மேலே. இவங்க ஜெயிலுக்கு கூட போக வேண்டியது இருக்கும். யாருக்கெல்லாம் 6ஆம் பாவத்தில் கேது இருக்குதோ அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த பாவத்தில் கேது இருந்தாலும் அந்த பாவம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன் பிரச்சனைக்குள்ள மாட்டும். ஸோ அப்போ அந்த பாவம் சார்ந்து இவங்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க கிளியராக இருக்கணும். அரசு ஆவணங்கள் அது சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும்.
யார் யாருக்கெல்லாம் கேது வந்து 6ஆம் பாவத்தில் இருக்குதோ 6ஆம் பாவம் எக்ஸாமினேஷன், சரிங்களா? இன்னொரு ஆளை வச்சு எக்ஸாம் எழுதுறது, காசு கொடுத்து டிகிரியை வாங்குறது, இந்த வேலையை இவங்க செய்யவே கூடாது, செஞ்சால் மாட்டிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஜோதிடம் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் குழி இருக்கும், நம்ம எங்கெங்கெல்லாம் பத்திரமா இருக்கும் அப்படின்றத காட்டி கொடுத்துரும். நம்ம சொல்லும் போது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, எடுத்துக்கலன்னா அதுக்கான பலனை வந்து